தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈ-நாம் செயலி திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் திடீரென செய்யார் ஆற்காடு நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பார்த்திபன் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். ஈ-நாம் செயலி திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஈ-நாம் செயலி எதற்காக எதிர்க்கப்படுகிறது சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஈ-நாம் செயலி மூலம் விவசாயிகளுக்கு வியாபாரிகள் ஒரே நேரத்தில் பல நபர்களுக்கு பணம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படுவதால் 24 மணி நேரத்தில் மீண்டும் லாக் எடுக்க முடியாமல் லாக் ஆகிவிடுகிறது. இதனால் வியாபாரிகள் விவசாயம் செய்ய இயலாமல் திணறுகின்றனர். மேலும் விவசாயிகளுக்கும் உரிய நேரத்தில் பணம் சென்றடையாமல் வேதனை அடைகின்றனர். எனவே விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயிகள் கணக்கை வழங்குவதன் மூலம் நேரடியாக பணம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படாது என கருதி ஈ-நாம் செயலி திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் விவசாயிகள் வியாபாரிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் 2வது நாளாக செய்யாறு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சுமார் 10,000 நெல் மூட்டைகள் தற்போது தேக்கமடைந்துள்ளது. இதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகள் தற்போது தேக்கமடைவதால் ஈரப்பதமுள்ள நெல் தரம் தற்போது குறைந்து விடுகிறது. இதனால் விலையும் குறைந்து விடும் அபாயம் ஏற்படுகிறது. இதனால் விவசாயிகளும் பெருத்த அளவில் பாதிப்படைகின்றனர், வியாபாரிகளும் பாதிப்படைகின்றனர். இதன் காரணமாக நெல் தளம் குறைவதால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் அடைவதாக கூறி ஈ-நாம் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி விவசாயிகள் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்காடு நெடுஞ்சாலையில் திடீரென்று சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் செய்யாறு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சாலை மறியலால் இன்று காலையில் செய்யாறு ஆற்காடு நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் தற்போது செய்யாறு போலீசார் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு சாலை மறியலில் கைவிட்டனர். இதன் காரணமாக செய்யாறு பகுதியில் இன்று காலையில் பரபரப்பு நிலவியது. மோகன், ஈ-நாம் செயலியை எதிர்த்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்.